வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று போக்கினான். தாய் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. உண்மைதான். ஆனால் தாயை விட தாய்நாடு பெரிதல்லவா? பெற்ற தாயும் பிறந்த தாய்நாடும் நற்றவ மாநிலம் நனி சிறந்தனவே எங்கு பாடினா மகாகவி பாரதி. என்ன வளமுள்ள அந்த திருநாட்டில் ஏன் கையேந்து வேண்டும் அந்த வெளிநாட்டில் எங்கு பாடினா கவிஞர் மருதகாசி. நியாயமான கேள்விதானே. நம் நாட்டில் இல்லாத இயற்கை வளமா? நம் நாட்டில் இல்லாத மனித வளமா? நம் நாட்டில் இல்லாத செல்வ செழிப்பா? ஏராளம் ஏராளம். நம் செல்வ செழிப்பை கொள்ளையடிக்கத்தானே அங்கேர்கள் நம் மீது படையெடுத்து வந்தனர். நம்மிடையே ஒற்றுமை இல்லாத காரணத்தால் தானே நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீராய் காத்தோம் என்று பாடினா மகாகவி பாரதி. எனது நாட்டு மக்கள் பசியார உண்ண உணவு, உடுத்த உடை, அனைவருக்கும் தரமான இலவச கல்வி எங்க நோக்கமே நம் லட்சியமாகட்டும். சும்மா வந்ததா சுதந்திரம்? கத்திங்கி ரத்தம் என்று காந்தி மகான் போன்ற 1000 தியாகிகள் உழைப்பால் வந்ததல்லவா சுதந்திரம். இங்கு உள்ளத அரங்கில் பாரதம் அறிவையும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் தலை சிறந்து விளங்குகிறது. உண்மைதான். ஆனால் உண்மையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன? பயங்கரவாதம், பிரிவினை, லஞ்சம், ஊழல், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வறுமை, வேலையின்மை சீர்கட்டு உலக அரங்கில் நாம் பெருத்த அவமானங்களும் தலைகுனிவுகளும் சந்திக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டாமா? நாளைய பாரதம் உலக நாடுகளுக்கு முன்னோடி திகழ வேண்டாமா? என்ன வழி? அதற்கு ஒரே வழி நமது நாட்டின் அரசியல் அமைப்பை மதிப்பது. ஆம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பொருளாதாரம் தலை சிறந்து விளங்கும் நாடுகளை ஒப்பிட்டு எண்ணி பார்த்தால் அந்த நாட்டு மக்கள் சட்டத்தை மதிப்பதே சாத்தியமாகும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன். வறுமையில் வாடுபவனும் என் மனிதன், வறுமையில் ஆபத்தில் இருப்பவனும் என் சகோதரன். காரணம், அவனும் ஒரு மனிதன். அன்னை தெரசா அவர்களிடம் உங்கள் லட்சியம் என்னவென்று கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா? யாம் பெற்ற துன்பம் பெற வேண்டாம் இவ்வையகம், இவ்வுலகின் திறத்துடைக்க என் வாழ்நாளே அர்ப்பணிக்கிறேன் எங்க. இதுதான் என் லட்சியம் எங்க. அன்னை தெரசாவின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 26ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த மனிதம் அறக்கட்டளையின் ஓராண்டு நிறைவு விழாவில் மனித நேயத்துடன் சேவைகள் என்னும் தொடங்கட்டும். ஓராண்டு அல்ல, 100 ஆண்டு கடந்தாலும் மனிதன் நிலைத்து நிற்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்தவித கட்டணமோ சேவை கட்டணம்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நாங்கள் உரிமையோடு பல நேரங்களில் நேரம் கடந்து கொடுக்கும் அனைத்திற்கும் காணொலியாகவும் ஸ்டிக்கர்களாகவும் இங்கே அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். இந்நேரத்தில் அதாவது பேர் சொல்ல இது பண்ணோம். சிவா அண்ட் பூபால ராகவன், கொஞ்சம் முன்னாடி வாங்க. சிவா வாங்க. இவங்க 2 பேரும் மனிதம் பலர் இடத்துல போயிட்டு சேர்றதுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணம். இதே மாதிரி அவருக்கு ஏஜ் எப்படியும் 80 வயதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். செங்கட்டுவன் சாருக்கு அவருடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதினாக்கா அவங்களோட அமௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதில் அனைத்து நண்பர்களும் அதே மாதிரி வினோத் இந்த இன்றைய வரை சாப்பாடு அவருடைய மெஸ்லேருந்து தான் சமைச்சு நேராக அந்த அரசமரத்துக்கு வந்துடும். லேட் ஆச்சுன்னா என்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்காப்புல, அதே சிரிச்சிட்டு அதை இது பண்ணிடுவாப்புல. நன்றி வினோத். செந்தில் சார் இப்படியே வந்துடுறேன், அப்போ தான் எனக்கு மறக்க மாட்டேன். இந்த மனிதம் பாட்டு ஒரு சினிமா பாட்டு கூட இப்போ கூலி வந்துச்சு, இன்னும் ஒரு 4 வாட்டி கேட்டால் போர் அடிச்சிடும். எங்களுக்கு போர் அடிக்கலை. இது 3ஆவது பாட்டா சார்? ஆனால் முதல் பாட்டு எப்பயுமே முதல் குழந்தை எல்லாருக்குமே ஆசை தான் இல்லையா? எங்களுக்கு முதல் பாட்டுக்கு இன்னும் எங்களுக்கு நினைவில் இருக்குது, அதுதான் இருக்குது. 2ஆவது பாட்டு 3ஆவது பாட்டுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவருடைய மகன் மியூசிக் டைரக்டர் திரு ஹரி அவர்கள். இவர் அரசு பள்ளி ஆசிரியர். அரசு பள்ளி மாணவர்கள் ராமபுரத்தில் பட்டை தீட்டப்பட்ட காரணம் ஒரு நல்ல ஆசிரியர், அவர் அன்பாசிரியர் விருது வாங்கியிருக்கார். சாரி, உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு இது கிஃப்ட் கொடுப்போம். ராமபுரத்தில் ஒரு அன்பாசிரியர் விருது வாங்கியதற்காக நம் அனைவரின் சார்பாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? சூப்பர், நன்றி. அதே மாதிரி திருவேங்கடம் சார், இப்போ பார்த்துருப்பீங்க இந்த லாரிலாம் போச்சு இல்லையா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருப்போம் மனிதம் சார்ந்து ஒவ்வொரு ஊருக்கும். அந்த ஊருக்கு லாரி ஏற்பாடு பண்ணி பாப்புலர் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது திருவேங்கடம் சார் தான். செல்லமுத்து, மகுடபதி அவங்களாம்
கூட பிறந்த தம்பிங்க தான். எப்போ எந்த டைம் சொன்னாலும் சாப்பாடு கொடுங்கனாக்க போய் கொடுப்பாங்க. அன்புக்குரியவர்கள். மூர்த்தி இப்போ அவர் சொல்லிட்டேன். இனி அவருடைய பயணம் ராஜபாட்டையாக இருக்கணும். அரசு பள்ளி இதில் வந்து உங்களை வச்சு மனிதத்துக்கு இன்னும் மகுடமாக இருக்கணும். அது உங்கள் கையில் இருக்குது. செல்வம் உள்ள கொஞ்சம் உள்ளே இருந்தாக்கா இருட்டில் இருக்க தெரியாது. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் முகத்தை காட்டு. செல்வம் 155வது வட்ட செயலாளர். கட்சி நான் சொல்லலை, அந்த பாகுபாடுலாம் இல்லை. வேற ஒரு ஏரியாவிலனாக்கா வட்ட செயலாளர்னாக்கா ரெக்கை முளைக்கும். எப்பவுமே அதே சிரிச்ச முகம். எல்லோரும் ஒரு வருக வருக. மக்கள் சேவகர், மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர், ஏழை பங்காளர், கால் பதித்த இடமெல்லாம் வெற்றி கொடி நாட்டியவர். கடந்த 25 ஆண்டு காலமாக பொது வாழ்விலே நேர்மையும் தூய்மையும் கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எடுத்துக்காட்டாக திகழும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். தன்னுடைய தொலைபேசியை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். அதை போன்ற ஒரு மக்கள் சேவகர். அவருடைய கைப்பட்ட இடங்கள் எல்லாம் ஜொலிக்கும். கிட்டத்தட்ட நீங்க காரம்பாக்கம் பள்ளியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அது ஒரு பல்கலைக்கழக அளவிற்கு வந்து அதனுடைய தரத்தை உயர்த்தியவர். அவர் எங்களுடைய ராமாபுரம் பள்ளிக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த மனித அறக்கட்டளையை இன்று மிகச் சிறப்பாக முதலாண்டு விழாவிலே தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இன்று வருகை தந்திருக்கும் அவரை வருக வருக என மனிதம் அறக்கட்டளையின் சார்பிலே வரவேற்று அவரது திருக்கரங்களால் இன்று முதல் பாடலும் அவர்தான் வெளியிட்டார். எனது 3வது பாடலையும் அவரே வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது தந்தையாரை வாங்கிக் கொள்கிறேன். அவரும் ஒரு 40 ஆண்டு காலமாக ஆசிரியர் பணியில் இருந்தவர், தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். ஐயா அவர்களுடைய அதாவது முதல் நாள் இந்த மனித அறக்கட்டளையை தொடங்கி வைத்து தெரியும், முழுமுதற் கடவுள் தொடங்கி வைத்தார். எதை? சென்ற ஆண்டு 26 ஆகஸ்ட் 26 அன்று இந்த மனித அறக்கட்டளையை தொடங்கி வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் எங்களது மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். அவர் தொடங்கி வைத்தது இன்று மிகச் சிறப்பாக முதல் ஆண்டு விழாவிலே சீரும் சிறப்புமாக இன்று கோலாகலமாக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி நடந்து மிகச் சிறப்பாக எல்லோருடைய மனதிலும் இந்த மனித அறக்கட்டளை மனதில் இடம் பிடித்தது. நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் சிறப்பு ஐயா. நன்றி. ஒரே ஒரு வாழ்த்து. ராமாபுரம் மனித அறக்கட்டளை சார்பில் நடைபெறுகிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நான் இந்த காலதாமதத்துக்கு காரணம் ஒரு 2 முக்கியமான திருமணம். நம்முடைய மாநிலத்துடைய துணை முதல்வர் அழைச்சிட்டு போயிட்டு 2 திருமணத்தை முடிச்சுட்டு திருப்பி அவர் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்து சேர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால மன்னிக்கணும் போல. இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மனித அறக்கட்டளை துவங்கப்பட்டு ஓராண்டு காலம் நிறைவு பெறுகிற இந்த திருநாளில் 2ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த மனிதம் என்று சொன்னாலே அதுல ஒரு சிறப்பு இருக்கிறது. மனிதநேயத்தோடு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லோருமே மனிதநேயத்தோடு வாழ்ந்துட்டோம்னு சொன்னா நாட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒவ்வொரு மனுஷன்லயும் ஒரு மனிதம் இருக்கிறது. அதை வெளிக்கொணர்ந்து அடுத்தவங்களுக்கு உதவுகிற ஒரு நிலையில நம்ம எல்லாம் இருந்துட்டோம்னா நம்மை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த வரிசையில் இன்றைக்கு அன்புக்கினிய சகோதரர்கள் மனித அறக்கட்டளையுடைய நிர்வாகிகள் இதில் ரொம்ப சிறப்பான முறையில் ஓராண்டு காலம் இதில் பணியாற்றி இருக்கிறார்கள். தினசரி சாப்பாடு, எல்லாருக்குமே சாப்பாடு, ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு. இன்னைக்கு அது வந்து பெரிய ஒரு சிறப்பு. இது இன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் கூட, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்லாம் பார்த்துட்டு சொன்னா ஏழை எளிய குழந்தைகள் பயன்பெறுகிற விதத்தில் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது ஒரு சிறப்புன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்முடைய ஏழை எளிய குழந்தைகள், அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள், 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தைகள் இந்த காலையில பசியோடு வந்து படிக்கக்கூடாது, அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னைக்கு சத்துணவு திட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த காலை உணவு திட்டம் என்பது மிக மிக சிறப்பாக இன்னைக்கு போட்டப்படுகிற ஒரு திட்டமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளி மட்டும் இல்லாம கடந்த இந்த ஒரு வாரத்துக்கு முன்னால பஞ்சாப் முதலமைச்சர் நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து அரசு உதவி பெறும்
பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, அரசாங்கமே இதுல முன்னிலை எடுத்திருக்கு, அது ஒரு சிறப்பு இல்லை. இது போன்ற அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குகிற ஒரு நிகழ்வு என்பது ஒரு சாதாரணமாக நாம் யாரும் நினைத்து விட முடியாது. அந்த வரிசையிலே மனித அறக்கட்டளை மனிதநேயத்தோடு இன்றைக்கு ஓராண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் செல்வகுமார், ராஜி உள்ளிட்ட, செல்வம் உள்ளிட்ட என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் உள்ளிட்ட இந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீர தமிழச்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அடையாளமா சொல்லுவோம். அவங்களுடைய நிஜ கதையிலும் அவங்க வீர தமிழச்சி தான். கொஞ்சம் பேசினா அழுதுருவாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு தைரியம் இருக்கணும், தன்னிச்சையா செயல்படுற துணிவு இருக்கணும். ஒரு இடத்துல ஒதுக்கப்படும் பொழுது இன்னொரு இடத்துல வீறு கொண்டு எழுந்து மற்றவர்களை அன்னார்ந்து பார்க்க வைக்கணும். அது அத்தனையுமே என்னுடைய அருமை சகோதரியிடம் இருக்குது. அவங்க வாங்குற சம்பளத்தில் இதில் வேற நன்கொடை கொடுத்துருக்காங்க, அன்பளிப்பு மனிதத்துக்கு. இது 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதற்கு ஈடு இணை இல்லை. இது பல மடங்காக உங்களிடம் வந்து சேரும். நன்றி. நம்மளுடைய மனிதம் தொண்டு அறக்கட்டளையின் ஒரு நிறுவனர் என்னுடைய அன்பிற்கினிய நண்பர் திரு செல்வகுமார் அவர்கள். நாள்தோறும் உச்சரிக்கும் தன்னிகரில்லா நண்பர்கள் கூட்டம், மனித நேயத்துடன் மனிதம் தொண்டில் பயணிக்கும் நண்பர்கள் கூட்டம். எண்ணங்கள் அழகாக இருந்தால் எல்லாமே அழகாகும். எல்லோருக்கும் வேண்டும் என்ற மனம் இருந்தால் எல்லா நாட்களும் சிறப்பாக அமையும். தன்னலமற்று மனம் முழுவதும் தர்ம சிந்தனையுடன் வாழ்ந்திருந்தால் இத்தருணம் வாய்க்க பெற்று பெருமையுடன் அமர்ந்திருக்கும் பெரியோர்களை வணங்கி மகிழ்ச்சி அடைகிறேன். பசியறிந்து சோறு போடுவதில் தாயாகவும், வறுமையறிந்து வாரி கொடுப்பதில் வள்ளலாகவும், திறமையறிந்து சீர்தூக்கிவிடும் ஆசானாகவும் மக்கள் மனதில் வாழ்கிறவனுக்கு அழிவு என்பது கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒவ்வொன்றாக பதிந்து விடுகிறான். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கடவுளாகவே பதிந்து விட்டீர்கள். எந்த ஒரு நல்ல செயலையும் தொடங்குவது மிக எளிது. அதை தடைகளின்றி தொடர்ந்து செயலாற்றுவதே மிகப்பெரிய சாதனை. ஆம், நீங்கள் அனைவருமே சாதனையாளர்கள் தான். மனிதம் தொண்டு அறக்கட்டளை நிறுவனங்கள், ராமாபுரம் சமூக நல கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் நன்கொடையாளர்கள். சூழ்நிலை மாறும், மனிதர்களும் மாறுவார்கள். ஆனாலும் தெளிவான மனமும் உறுதியான கொள்கையும் கொண்ட உங்களால் தானே இங்கு பலரின் இதயம் இன்னும் அனாதையாகாமல் இருக்கிறது. உங்களுடன் அன்பாக, அக்கறையாக, பாசமாக அணுகிடும் இவர்களின் பொன்னான நேரத்தை அர்ப்பணிக்க முன்வந்து அவர்களின் எண்ணத்தை மதியுங்கள். அவர்களின் முயற்சியை மனதார பாராட்டுங்கள். 1ஆம் ஆண்டை கடந்து பயணிக்கும் உங்களின் தொண்டு ஏழை மக்களின் பசிப்பிணிகளை போக்கும் நற்செயலை தொடர்ந்து செய்வது மிகவும் பாராட்டுக்குரியது, தலைவணங்கி போற்றுதற்குரியது. தடமாறி தடுமாறும் இளைஞர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். மனிதநேயம் மலரட்டும், மனிதனின் தொண்டுகள் என்றும் நிலைக்கட்டும். நன்றி, வணக்கம்.